ஆண்டவர் வந்து அவரை குறித்து ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் சொல்றார். உங்களுக்கு எனக்கு பேசுறாரு. 13ஆம் தேதி வந்து அவரை சண்டே அரெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரை அரெஸ்ட் பண்ண அந்த இரவு அன்னைக்கு நைட்டு அவரை வந்து அந்த அவருக்குன்னு தனி ஒரு அறை இருக்கும். அதுல அவர் உள்ள போலீஸ்காரங்க அவரை அனுப்புறாங்க. அவர் உள்ளே போன உடனே அவர் பின்னாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ரூமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இது போன்ற சிச்சுவேஷன்ல வந்து தேவதூதர் தான் காப்பாத்துவாங்க, வேதத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்ம அருமை ஜெபராஜா அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவே இறங்கி வந்து அவர் ரூமுக்குள்ள போறாரு. உடனே அவர் பின் தோற்றத்தை சைட்ல பாக்குறேன், பின் தோற்றத்தை பாக்குறேன். உடனே நான் என்னுடைய விழிப்பு வந்துட்டு, ஐயா ஐயா ஒரு நிமிஷம், இதெல்லாம் அக்யூரேட்டா உங்களுக்கு தெரியுது ஐயா? கிளியரா நிறைய சொப்பனங்கள், அதாவது தீர்க்கதரிசி என்றால பாத்தீங்கன்னா சொப்பனம் தான். ஓகே, ஜெபிக்கும் போது மேலோட்டமான ஒரு தரிசனம், இது ரெண்டுத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து தீர்க்கதரிசனமே சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் நேரடியா வந்து பேச மாட்டாரு, சொப்பனம் தான் தீர்க்க தரிசனம். அது போன்ற நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எனக்கு நிறைவேறிருக்கு. அதுல ஒரு ஐயாவை குறித்த ஒரு பாரத்தோடு நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன் அந்த இரவு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியர். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அறையிலே பிரவேசித்தார். அப்ப அவர் கூட ஆண்டவர் இருக்கார். அவர் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவருக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். ஏய், ஒன்ன மட்டும் தானே உள்ள வச்சிருந்தோம், உன் கூட இருந்தது அது யாரு? என் கூட இருந்தவரை நீங்க பார்க்கலையா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க.